என் அன்பு நேயர்களுக்கு உங்கள் உஷாவின் அன்பு வணக்கங்கள். என் முந்தைய பகுதியை கேட்டவர்களுக்கு கோடி நன்றிகள். வாருங்கள் ராஜாஜியின் இராமாயணத்திற்குள் செல்வோம். பகுதி 43. 10 ஆண்டுகள் கழிந்தன. இப்போது ஆரம்பிப்பது ஆரண்ய காண்டம். சீதைக்கு ஏற்பட போகும் விபத்துக்கு கவி நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். தண்டகாரண்யத்தில் சக்கரவர்த்தி திருமகனுக்கு ஒரு புது கடமை ஏற்பட்டுவிட்டது. ரிஷிகளை துன்புறுத்தும் அரக்கர்களை கொல்லும் கடமை. வரப்போகும் கஷ்டத்தின் சூசனையாக சீதையின் மனத்தில் ஒரு பயம் தோன்றிற்று. வனவாசத்தில் இந்த க்ஷத்திரிய காரியத்தை தவசிகளான நாம் ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும்? நாம் வந்தது தந்தையின் ஆணையை நிறைவேற்ற. அவர் வாக்கை சத்திய வாக்காக செய்வதற்காக வனவாசம் வந்தோம். ரிஷிகளை காப்பாற்றும் கடமை நாட்டையாளும் அரசனுடையது. மக்களை தொந்தரவுப்படுத்தும் இராட்சசர்களை தண்டிப்பது பொதுவாக க்ஷத்திரிய தர்மமானாலும் அது சிம்மாசனம் ஏறிய அரசனுடைய சிறப்பான கடமை. நாமோ தவமிருக்க வந்திருக்கிறோம். அரக்கர்களை கொன்று ரிஷிகளை காப்பது நம்முடைய கடமையாகாது. நம்மை எதிர்க்க வராதவர்களை கொல்லுவது வனவாச விரதத்துக்கும் விரோதமாகும். இங்குள்ள ரிஷிகளுக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுத்துவிட்டீர்கள். ரிஷிகளை தொந்தரவு செய்யும் அரக்கர்களை நான் வதம் செய்வேன் என்று பிரதிஜை செய்துவிட்டீர்களே, இது நம்மை எங்கு கொண்டு போய் விடுமோ தெரியவில்லை என்று இவ்வாறு சீதை ராமனுடன் பிரியமான மொழிகளில் வாதம் செய்தார். சுதீஷண முனிவருடைய ஆசிரமத்திலிருந்து புறப்பட்டு தண்டகாரண்யத்தில் உள்ள மற்ற ரிஷிகளுடைய ஆசிரமங்களுக்கு போகும்போது இதை பற்றி பேசிக்கொண்டே சென்றார்கள். என் நாதனே, எதிர்த்து பேசுகிறாளே என்று கோபிக்க வேண்டாம். பெண்ணாகிய எனக்கு தோன்றுவதை சொல்கிறேன். எது தர்மம், எது கடமை என்பது உங்களுக்கு தெரியும். ஆலோசித்து முடிவு செய்ய வேண்டும். ஆசையினால் தூண்டப்பட்டு மக்கள் செய்யும் பெரும் பாவங்கள் 3 என்று பெரியோர்கள் சொல்கிறார்கள். பொய் பேசுவது, பரஸ்திரீயை தீண்டுவது, நம்மை எதிர்த்து தீங்கு செய்யாதவர்களை துன்புறுத்துவது. இம்மூன்றில் பொய் என்பது உங்களிடம் அண்டாது. சத்தியத்தை காக்க ராஜ்ய அதிகாரத்தையும் போகங்களையும் விட்டுவிட்டு வனவாசம் செய்கிறீர். என் பிரிய நாதனே, பர ஸ்திரியை மனத்தில் கூட நினைக்க மாட்டீர்கள் என்பது எனக்கு தெரியுமல்லவா? இப்போது நான் பயப்படுவது 3வது விஷயத்தை பற்றிதான். அதாவது நம்மை எதிர்க்காத ஒருவனை நாம் வதம் செய்யலாமா என்பது. இராட்சசர்களாயினும் யாராயினும் நம்மை எதிர்க்க வராதவர்களை நாம் ஏன் கொள்ள வேண்டும்? அவசரப்பட்டு இந்த வனத்தில் வசிக்கும் முனிவர்களுக்கு வாக்கு கொடுத்து விட்டீர்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. தீயவர்களை அழிப்பது க்ஷத்திரிய தர்மமே. ஆனால் நாம் வனவாசத்தில் அந்த தர்மத்தை அனுசரிப்பது சரியல்ல. அரச பதவியில் இருப்பவர்களுக்கல்லவா அந்த கடமை சேர்ந்தது. மரவுரி உடுத்தி தலைமயிரை ஜடையாக்கி விரதம் வேஷம் பூண்ட உங்களுக்கு இந்த கடமை எப்படி ஏற்படும்? இது வேண்டாம் என்று எனக்கு தோன்றுகிறது. உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றுமில்லை. என் அபிப்பிராயத்தை சொன்னேன். யோசித்து செய்யவும் என்றாள் ஜானகி. இவ்விதம் சந்தேகப்பட்டு பேசிய சீதையிடம் ராமனுக்குள்ள பிரியமும் மதிப்பும் முன்னைவிட அதிகரித்தது என்றே சொல்ல வேண்டும். காதலி, ஜனகன் மகள் அல்லவா நீ? ஆனபடியால் இத்தகைய உயர்ந்த லட்சியம் கொண்ட பேச்சை பேசினாய். சீதையே, நீ சொன்னாயல்லவா, க்ஷத்திரியர்கள் தரிக்கும் ஆயுதம் பிறரை ரட்சிப்பதற்காகவென்று. கஷ்டப்பட்டு ஜனங்கள் அழுதால் அதை பார்த்து கொண்டு சும்மா ஒரு க்ஷத்திரியன் எப்படி இருக்கலாம்? இங்கே நாம் வந்தவுடன் என்ன கேட்டோம்? இந்த முனி சிரேஷ்டர்கள் தங்களுடைய கஷ்டங்களை சொல்லிக்கொண்டு, நாதனே, நீயும் உன் தம்பியும் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று முறையிட்டார்கள். இந்த வனத்தில் தவம் செய்து கொண்டிருக்கிற ரிஷிகளை கொன்று தின்று வரும் இந்த இராட்சசர்களுடைய இம்சைகளை பொறுக்க முடியாமல் முறையிட்டார்கள். எலும்பு குவியல்களை பார் என்று அவர்கள் நமக்கு காட்டினார்கள். ஆயுதம் தரிக்கும் ராஜகுமாரர்களாகிய நாம் இந்த புலம்புதலை கேட்டு சும்மா இருக்க முடியுமா? அரசனுடைய கடமையாயினும் க்ஷத்திரிய குலத்தின் பொது கடமையாகும். என்னுடைய நன்மையை உத்தேசித்து நீ சொன்னாய். நீ சொன்னது சரியே என்று வைத்து கொண்டாலும் நான் வாக்கு கொடுத்து விட்டேன். நீயே சரணம் என்றார்கள். நானும் உங்களை காப்பேன் என்று சொல்லிவிட்டேன். இவ்வாறு பிரதிஜை முடிந்து போயிற்று. இனி அதை பொய்யாக்க முடியுமா? என்ன கஷ்டம் வந்தாலும் நான் காப்பாற்றுகிறேன் என்று சொல்ல வேண்டிய சொல்லியாகிவிட்டது. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது என் கடமை. சக தர்மசாரிணியான உன்னுடைய தர்மமும் ஆகும். நீ வேறு நான் வேறு அல்லவே. இப்படியாக அவர்கள் பேசிக்கொண்டே நடந்து சென்றார்கள். இவையெல்லாம் மலைக்கு முன்வரும் காற்றைப் போல நடக்கப் போகும் அனர்த்தங்களுக்கு சூசனையாக கவி அமைத்திருக்கிறார். பக்கம் நிரப்புவதற்கு அல்ல.
தண்டகாரண்யத்தில் ரிஷிகளுடைய 10 வருஷங்கள் ராம லட்சுமணர்களும் சீதையும் யாதொரு கஷ்டமுமில்லாமல் கழித்தார்கள். தண்டகாரண்ய பெருங்காட்டில் ராமலட்சுமணர்கள் இருந்த இடம் ஒரு ரிஷி மண்டலம். அநேக ரிஷிகள் அங்கே ஆசிரமங்கள் அமைத்துக்கொண்டு தவ வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தார்கள். ஓர் ஆசிரமத்தில் 1 மாதம், இன்னொரு ஆசிரமத்தில் 3 மாதம், இப்படி பல ஆசிரமங்களில் மாதக்கணக்கிலும் வருஷக்கணக்கிலும் ராமலட்சுமணர்களும் சீதையும் சந்தோஷமாக காலம் கழித்தார்கள். வனத்தின் அழகு சொல்ல வேண்டியதில்லை. மான் கூட்டங்கள், காட்டு எருமைகள், வராகங்கள், யானைகள், பறவைகள், அழகிய மரங்கள், செடிகள், கொடிகள், கண்ணை கவரும் நீலோற்பல தாமரை தடாகங்கள், நீர்ப்பறவைகள், இவற்றையெல்லாம் கவி வர்ணித்திருக்கிறார். இப்படி இயற்கை அழகுகளை அனுபவித்து பாடும் கவிகளில் வால்மீகி முதலிடம் பெற்றவர். அதில் அவருக்கு அடங்காத ருசி. பாட்டின் நாதமும் ஆரண்யம் போலவே கம்பீரமாக இருக்கும். ரிஷிகளிடையில் வாசம் செய்வதில் உண்டான சத்சங்க மகிழ்ச்சியை 10 ஆண்டு ராமன் அனுபவித்தான். கூட லக்ஷ்மணனும் தேவியும் இருந்ததனால் ராமனுடைய ஆனந்தம் மும்மடங்காயிற்று. 10 ஆண்டுகள் ஓர் அத்தியாயத்தில் முடிந்து விடுகிறதே என்று குறைபடலாகாது. சந்தோஷமாகவும் சுகமாகவும் கழியும் காலம் இலக்கியத்தில் சுருக்கமாகத்தான் முடியும். இப்படி 10 ஆண்டுகள் கழித்து வனவாச விரதத்தின் காலவரை அநேகமாக தீர்ந்து போனதாக எண்ணும் சமயத்தில் அகஸ்திய முனிவரை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை ராமனுக்கு உண்டாயிற்று. அகஸ்தியர் விஸ்வாமிஸ்திர முனிவரை போலவே உலகிலும் புகழ்பெற்ற முனிவர். இமயமலை முதல் விந்திய மலை வரையில் உள்ள அறிவும் தவவன்மையும் ஒரு தட்டில் வைத்து அகஸ்திய முனிவர் ஒருவர் மட்டும் மறுதட்டில் அமர்ந்தால் அவருடைய பாரத்தினால் அத்தட்டு கீழே இறங்கிவிடும் என்று சொல்லுவார்கள். பார்வதி மகாதேவி விவாகத்தை பற்றி சொல்லப்படும் கதை அனைவருக்கும் தெரியும். எல்லா முனி சிரேஷ்டர்களும் கைலாசம் சென்று பூபாரம் அங்கே அதிகமாக போனபடியால் அகஸ்தியர் தெற்கே இருந்து கொண்டு பூமியின் நிலையை காத்தார் என்று சொல்லப்படுவது அகஸ்தியருடைய மகிமையை காட்டும். ஒரு காலத்தில் விந்தியமலை வளர்ந்து மிக உயர்ந்து கொண்டே போய் சூரியனுடைய தட்சிணாயன உத்தராயண போக்கை தடுப்பதாக பயந்து அகஸ்தியரை தேவர்கள் இறைஞ்சினார்கள் என்றும், முனிவர் விந்தியமலைக்கு எதிரில் நின்றபோது மலை வெண்டனிற்று வணங்கிற்று என்றும், முனிவர் நீ என்றென்றைக்கும் இவ்வாறே குறையாமல் இருப்பாய் என்று ஆசீர்வதித்தார் என்றும், அதனால் விந்தியமலை மிக நீண்ட மலையாய் படுத்து கிடக்கிறது என்று சொல்லுவார்கள். வாதாபி, இல்வலவன் என்ற 2 அரக்கர்கள் ரிஷிகளை மிகவும் தொந்தரவு செய்து கொண்டிருந்தார்கள். வாதாபி ஒரு வரம் பெற்றிருந்தான். அவன் உடல் எவ்வளவு வெட்டி துண்டு துண்டாக செய்யப்பட்டாலும் பிறகு ஒன்று சேர்ந்து உயிருடன் தோன்றும் வரம் பெற்றிருந்தான். இல்வலன் ரிஷிகள் ஆசிரமத்து பிராமண வேஷம் தரித்து போவான். சுவாமி, என் இல்லத்துக்கு வந்து சிரார்த்த போஜனம் பெற்றுக்கொண்டு ஆசிர்வதிக்க வேண்டும் என்று கேட்பான். சாஸ்திர விதிப்படி இத்தகைய விண்ணப்பத்தை எந்த காரணம் கொண்டும் மறுக்கக்கூடாது. ரிஷிகள் போய் சிரார்த்தமும் போஜனமும் முடிந்த பிறகு திருப்தியா என்று இல்வலன் சிரார்த்த விதிப்படி கேட்பான். அவர்களும் வழக்கப்படி திருப்தி என்பார்கள். இப்போது இல்வலன் வாதாபி வெளியே வருவாய் என்பான். வாதாபி வஞ்சகமாக ஆட்டு உடல் தரித்து வெட்டி சமைக்கப்பட்டு சிரார்த்தன போஜனத்துடன் பித்ருக்கள் திருப்திக்காக போஜனம் உண்டவர்களுடைய வயிற்றில் இருப்பான். இல்வலன் வா என்றதும் வயிற்றிலிருந்து வாதாபி பிராமணருடைய வயிற்றை கிழித்து கொண்டு வெளியே வந்து விடுவான். இம்மாதிரி பல ரிஷிகள் மாண்டார்கள். வாதாபி தான் அடைந்த வரத்தின் நிபந்தனைப்படி ஆயுதம் இன்றியும் எதினின்று எதிர்க்காமலும் ரிஷிகளை இவ்விதமாக கொன்று வந்தான். ஒரு நாள் அகஸ்தியரை இந்த வஞ்ச முறையில் சிரார்த்தத்துக்கு இல்வலன் அழைத்தான். அவர்களுடைய சூழ்ச்சியின்படி வாதாபி அகஸ்தியருடைய வயிற்றுக்குள் சிரார்த்த போஜனத்துடன் மாமிஷமாக பிரவேசித்தான். அகஸ்தியருக்கு இது தெரியும். அவர் கணபதியை உபாசித்து அடைந்திருந்த சக்தியினால் அவனையும் ஜீரணித்து விட்டார். திருப்தியார் என்று கேட்டான் இல்வலன். ஆஹா, திருப்தி என்றார் அகஸ்தியார். வாதாபி வெளியே வா என்றான் இல்வலன். அகஸ்தியர் சிரித்தார். வாதாபி ஜீரணமாய் போனானே என்றார். இதை கேட்ட இல்வலன், என் சகோதரனை கொஞ்சீராய் என்று ரோஷத்துடன் அகஸ்தியர் பேரில் பாய்ந்தான். அகஸ்தியருடைய கோப பார்வையினால் அந்த கணமே இல்வலன் எரிக்கப்பட்டான். அகஸ்தியர் இருந்த இடத்தில் எந்த ராட்சசரும் வரமாட்டார்கள். அவர் மற்ற முனிவர்களுக்கு பெருங்காப்பாக இருந்தார். ராமன் அகஸ்தியருடைய தம்பியின் ஆசிரமத்துக்கு சென்று ஆசி பெற்று கொண்டு அகஸ்தியர் இருப்பிடம் சென்றான். தெற்கே சென்று அகஸ்தியர் ஆசிரமம் இருந்த இடத்தை அடைந்து தூரத்தில் இருந்தே அந்த பிரதேசத்தின் காந்தியையும் மிருகங்களும் பறவைகளும் பயமின்றி விளையாடி கொண்டிருந்ததையும்
பிராமணர்கள் பூஜைக்கு புஷ்பம் கொய்து கொண்டிருப்பதையும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தான். லக்ஷ்மணா, நீ சென்று முனிவருக்கு தெரியப்படுத்தி உத்தரவு பெறுவாய் என்றான் ராமன். இளையவன் சென்று முனிவருடைய சீடன் ஒருவன் மூலம் தசரத குமாரன் ராமச்சந்திரனும் தம்பியும் ஜானகியும் முனிவரின் ஆசியை பெற்று மேன்மையடைய வந்து காத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அனுப்பினான். அனுமதி தந்தவுடன் முனிவரே எழுந்து சக்கரவர்த்தி திருமகனை வரவேற்று கிரமப்படி உபசரித்து ஆலிங்கனம் செய்தார். நீங்கள் சித்திரகூடம் வந்தபோதே எனக்கு விஷயம் தெரிந்தது. எப்படியும் ஒரு நாள் நீங்கள் வருவீர்கள் என்று இவ்வளவு காலம் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். நீங்கள் எடுத்துக்கொண்ட விரதம் பூர்த்தியாகும் காலம் சமீபித்தது. இவ்விடம் நீங்கள் சுகமாக இருக்கலாம். இங்கே ராட்சசர்களுடைய தொந்தரவு இல்லை என்றார். முனிவருடைய ஆசி பெற்று நான் பாக்கியவன் ஆனேன். ஆனால் நான் தண்டகாரண்ய ரிஷிகளுக்கு வாக்கு தந்திருக்கிறேன். முனிவருடைய ஆசியை பெற்றுக்கொண்டு நான் தண்டகாரண்யம் திரும்ப வேண்டும் என்றான் ராமன். நீ சொல்வது சரியே என்று அகஸ்தியர் சொன்னார். பிறகு அகஸ்தியர் ராமச்சந்திரனுக்கு மகாவிஷ்ணுவுக்காக விஸ்வகர்மா செய்த வில்லும் என்றும் குறையாத அம்பரா தூணியும் கத்தியும் தந்தார். ராமனே, ராட்சசர்களை ஒழிப்பாயாக. முன் மகாவிஷ்ணுவானவர் இந்த ஆயுதங்களை தரித்தார். நீயும் இவற்றை தரித்து அவர்களை ஒழிப்பாயாக என்று ஆசீர்வாதம் செய்தார். பிறகு அகஸ்தியரை யோசனை கேட்டு சக்கரவர்த்தி திருமகன் பஞ்சவடியில் ஆசிரம் அமைத்து கொண்டு அங்கே மிகுதியாயிருந்த வனவாச காலத்தை கழிப்பது என்று தீர்மானித்தான். ராஜகுமாரர்களே, போய் வாருங்கள். சீதையை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள். அவள் காட்டில் வசிக்கத்தகாத ராஜகுமாரி. ராமனே, உன்னிடம் அவளுக்குள்ள பிரீத்தியால் கஷ்டங்களை பொருட்படுத்தாமல் வனவாசம் செய்து வருகிறாள். பெண்கள் சாதாரணமாக சுகத்தையே விரும்புவார்கள். கஷ்ட நிலையை விட்டு அகழ்வார்கள். ஸ்திரீகளிடையே உள்ளம் மின்னலைப் போல சஞ்சல சுபாவமும் கத்தியைப் போன்ற கூர்மையும் கருடனையும் வாயுவையும் போன்ற விரைவும் படபடப்பும் கொண்டது. இவையெல்லாம் சாதாரணமாக பெண்களின் சுபாவத்தில் உள்ள தோஷங்கள். இது ஈஸ்வர சிருஷ்டி. ஆயினும் சீதையினிடத்தில் இந்த தோஷங்கள் இல்லை. அருந்ததியை போன்றவள். ராமச்சந்திரனே, லக்ஷ்மணனுடன் வைதேகியுடனும் நீ எங்கே இருந்தாலும் அந்த இடம் அழகு பெறும். பஞ்சவடி மிக சுந்தரமான இடம். உணவுக்கு வேண்டிய பழமும் கிழங்கும் கிடைக்கும் இடம். கோதாவரி நதிக்கரையின் அழகை சீதை மிக அனுபவிப்பாள். சீதையையும் ரிஷிகளையும் அவ்விடம் நீ இருந்து ஜாக்கிரதையாக காப்பாற்றுவாயாக. தசரத சக்கரவர்த்தி உனக்கு விதித்த விரதகாலம் முடிந்து வருகிறது. யயாதியைப் போல தசரதனும் மூத்த மகனான உன்னால் கடைதேறினான். இவ்வாறு மகா யானி அகஸ்தியர் ராம லட்சுமணர்களையும் சீதையையும் மிக்க அன்புடன் திரும்ப திரும்ப ஆசிர்வதித்து பஞ்சவடிக்கு அனுப்பினார்கள். இத்துடன் இப்பகுதி முடிந்தது. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.